காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பொடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மீதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. தேர் வரும்போது இங்கே எடுத்து போடணும் சேரலானே சிவாயனம் சிவார்ப்பணம் சிவார் வாழ ஆளிமிசை கல்மீதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்த மிலாய் என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயினை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளிர் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூழி தழைகமாத மங்களாம்பிகையுடன் ஐமாரீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் திருவடிகள் விநாயகப் பெருமான் திருவடிகள் அகிலாண்டேஸ்வரி உடனவன் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் வணங்கி நாம் திருமுறை வகுப்பை தொடங்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை பதிகம் எத்தனை? 83வது பதிகம் மந்திரையன். 83வது பதிகம் 7ஆம் திருமுறை சுந்தரருடைய 7ஆம் திருமுறை 83வது பதிகம் திருவாரூர் பதிகம். முதல் 3 மந்திரம் பார்த்திருக்கிறோம். இந்த பதிகத்தில் முதல் மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்பது ஒரு சாதகனுடைய திருப்பதிகம் தொடங்கும் போதே ஆன்ம சுத்தி நிலையில் தொடங்குது இந்த பதிகமே. அதாவது 7ஆம் நூற்பாவில் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு பதிகம். அதாவது 7ஆம் நூற்பு சாதன இயலில் தொடங்குதுனாலே அதுக்குள்ள பயனியலும் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஒரு அரிய பதிகம். அந்தியும் நண்புகளும் 5 பதம் சொல்லி, பதம்ங்கிறதுக்கெல்லாம் நுட்பமான பொருள் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொல்லை குறிக்கிறது, ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருளை குறிக்கிறது. முந்தியெழும் பழைய வினை மூடாமுன். இவ்வாறு 5 எழுத்தை சொல்லும் போது நம்முடைய வினைகளெல்லாம் என்ன செய்கிறது? நீங்குகிறது. சிந்தித்து கொண்டு அழகிய திருவாரூர் எந்தை பிரானாரை நான் என்றைக்கு அடைவேன் என்றுகொல் எய்துவதே என்றுகொல் எய்துவதேங்கிற மகுட வரி சூப்பரான பதிகம். அடுத்த திருப்பாட்டும் வினைகளை அடிப்படையாக சொல்லுகிறது. செய்யப்பட்டு நிற்கின்ற வினைகளது கொடுமைகளெல்லாம் நீங்க, அதை சஞ்சிதமாக இருக்கலாம் பிரார்த்தம் இதெல்லாம் நீங்க காலை மாலை 2 நேரத்திலும் மலர்களை தூவி. முதல் மந்திரத்தில் சாதனமாக 5 எழுத்து சொல்லுதலை சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2வது திருப்பாடலில் சாதனையாக மலர்களை தூவி சுற்றிலும் வலமாக வந்து என்று சொல்லுகிறார். மலர்களை இறைவனுக்கு தூவணும், இறைவனை சுற்றி நாம் வலம் வரணும், அதனால மனம் குளிரும் என்று சொல்லி அந்த தலத்தின் சிறப்புகளை எல்லாம் சொல்லி இந்த தலத்தை நான் அடைவது என்று கேட்கிறார். நின்ற வினை கொடுமை நீங்க இருபொழுதும் தொண்டு மலரிட்டு சூடும் வலம் செய்து தென்றல் மணங்கமழும் தென்திருவாரூர் புக்கு எந்தன் மனங்குளிர என்றுகொல் எய்துவதே என்று கேட்கிறார். 3வது மந்திரத்தில் பிறவியை அடிப்படையாக சொல்றார். முன்னை முதற்பிறவி மூதறியாமையினால் பின்னை நினைந்தனவும் பேதுருவும் பொழிய சென்னல் வயற்களடி தென்திருவாரூருக்கு என்னுயிர்க்கு இன்னமுதை. என் அழகான வரி. என்னுயிர்க்கு இன்னமுதை என்றுகொல் எய்துவது. என் உயிர்க்கு இன்னமுதைங்கிறார். தொன்று தொட்டு வருகின்ற பிறவிகளில் பெரிய அறியாமை காரணமாக வருங்காலத்திற்கு பெரிய அறியாமைங்கிறது ஆணவ மலம். 3வது மந்திரத்தில் மூதறியாமைங்கிறது ஆணவ மலத்தை குறிக்கிற குறிப்புச்சொல். வருங்காலத்திற்கு பெற நினைத்த நினைவுகளும் அவற்றால் விளைகின்ற துன்பங்களும் ஒழியுமாறு ஆணவமலம், ஆணவமலத்தால் நினைவுகள், நினைவால் துன்பங்கள். அதாவது ஆணவமலத்தின் காரியங்களை சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். முதல் மந்திரத்தில் வினையை பேசினார், 2வது மந்திரத்திலும் வினைகளையே பேசினார், 3வது மந்திரத்தில் ஆணவமலத்தை பேசுகிறார். வினை பேசினா மாயை எடுத்துக்கிடலாம், மாயை பேசினா வினை எடுத்துக்கலாம். அது எப்பவுமே சேர்ந்து தான் வரும். செந்நெற்கள் விளைகின்ற நல்ல வயல்கள் ஆகிய கழனியுடைய நெல் விளைதல் என்பது நமக்கு சாதனம். திருவாரூரில் சென்று என் உயிருக்கு இனி அமுதம் போல்வா. என் உயிருக்கு இனி அமுதம்ங்கிறது அது எப்படி, அதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும்னா தத்துவம் கடந்த நிலையே எடுத்துக்கொள்ளணும். தத்துவரூபம். சாமி வணக்கம் வாங்க. தத்துவரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்மரூபம் எல்லாம் முடிந்து ஆன்ம தரிசனத்துக்கு பிறகு உள்ளது. ஆமா, ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி,
ஆன்ம ரூபம்லாம் முடிச்சிடணும். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபமெல்லாம் முடிந்த நிலை. அப்படிதான் ஆன்ம தரிசனத்தில் என்ன என்ன நடக்கும்னு படிச்சிருக்கிறோம்? சிவரூபம் நடக்கும், ரூபம் நடக்கும். ஆன்ம சுத்தியில சிவயோகமும் சிவ தரிசனமும் நடக்கும். அதுதான் இந்த மந்திரத்தில் ஆழமா சொல்றாரு. உயிருக்கு போயிட்டார், உடம்பை கடந்து போயிட்டார். பார்த்தீங்களா, உடம்பை கடந்து போயிட்டார். வினைகளை பேசினார், அது உடலோடு தொடர்புடையது. அதே மாதிரி ஆணவ மலத்தை பேசினார், அது உயிரோட தொடர்புடையது, உடம்புக்கு காரணமானது. ஆனால் இப்ப எங்க போயிட்டாரு? உயிருக்கு போயிட்டார், உயிருக்கு போயிட்டார். அதனாலதான் ஆன்மாங்கிறது உயிர், ஆன்ம சுத்திக்கு போக சொல்றோம். ஆன்ம சுத்திக்கு சென்று, ஆன்ம சுத்தியில் சென்று அது சிவ தரிசனத்துக்கும் சிவபோகத்திற்கும் காரணமாகிறோம். சிவயோகமாக நின்று சிவபோகத்துக்கு காரணமாகிவிடும். அமுதம்னாலே போகம்தான். புரியுதா உங்களுக்கு? மூன்றாவது மந்திரத்திலேயே துரியாதீத நிலைக்கு உரிய சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். இந்த அடிப்படையில் நம்ம அடுத்த மந்திரத்திற்கு போகணும். இந்த மந்திரங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்டிருந்தாலும் வகுப்புகள் 2-3 கேப் வந்திருக்குது. அது மட்டுமல்ல, நம்ம அப்பம் பார்த்ததை விட இப்போ புதுசாக நிறைய சொல்லியிருப்போம். அதை விட பார்வை மாறி இருக்கும். புரியுதா? பிறகு எப்போவுமே கற்பித்தல்ல அது எல்லா கல்வி முறையிலுமே பழைய பாடங்களை நம்ம நேற்று படிச்சிருந்தா அளவாக ரிவிஷன் பண்ணணும், இல்லை ரொம்ப கேப் விட்டுட்டோம்னா ரொம்ப ரிவிஷன் பண்ணணுங்கிறது விதிமுறை. அதனால அந்த இதில் விதி பண்ணியிருக்கிறோம். 4வது மந்திரத்திற்கான தெளிவுரை எழுத போகிறோம், பொழிப்புரை. நல்ல நினைப்பொழிய என்று தொடங்குகிற மந்திரம். நல்ல எண்ணம் நீங்குதலால், நல்ல எண்ணங்கள் நீங்கும் போது பிறவி ஏற்படுகிறது. அப்போது உயிர்கொலை, பிற குற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுகிறது. உயிர்கொலை செய்கின்ற எண்ணம் வருகிறது, பிற குற்றங்கள் வருகிறது. இவைகளெல்லாம் முழுவதுமாக நீங்குமாறு நெல் விளைகின்ற வயல்களை உடைய திருவாரூரினுடைய எல்லையை அடைந்து மிதித்துங்கிறார். எல்லை மிதித்து அடியேன் என்று கொள் எய்துவது, மிதிக்கிறதுங்கிறார். எல்லை மிதித்து, எல்லை மிதித்து அந்நகர் சென்று எனக்கு அமுதம் போன்ற இறைவனை நான் அடைவது என்று. அமுதம் போன்ற இறைவனைங்கிறது அந்த 4வது மந்திரத்தில் இல்லை, 3வது மந்திரத்திலிருந்து உரையாசிரியர் எடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு கேள்வி அங்கே ஒரு சராசரியான மாணவர் கேட்பார். அப்போ அமுதம் போன்றது என்பதை 1வது மந்திரத்தில் 2வது மந்திரத்தில் சேர்த்துக்கலாமான்னு கேட்பார். சேர்க்கக்கூடாது. ஆனால் 3க்கு பிறகு எப்போ வேணாலும் சேர்க்கலாம். அதுதான் அதில் கண்டிஷன். புரியுதா உங்களுக்கு? எங்கே சேர்க்கக்கூடாது? ஏன்னா வினையும் ஆணவ மலம் இவைகள்லாம் பேசும்போது சேர்க்கக்கூடாது. என் உயிருக்கு இன்னமுதேன்னு எப்போ சொன்னாரோ அதற்கு பிறகு சேர்த்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் உரையாசிரியர் இதை சேர்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் அதற்கு முன்பு அந்த பாசம் பேசப்படும் போது எதையும் சேர்த்து சொல்லக்கூடாது. அமுத நிலை என்று சொல்லக்கூடிய பேரின்ப நிலையை என்ன செய்யக்கூடாது. ரெண்டும் ஒரே நேரத்தில் எப்படி பேசுவீங்க? இருட்டும் வெளிச்சத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் எப்படி காட்ட முடியும்? அதுதான் அதில் கவனமாக இருக்கணும். அது புத்திசாலித்தனமாக இருக்கணும். அதே இதில் உரையாசிரியர் மிக கவனமாக கையாண்டு இந்த இடத்தில் அதை சொல்லியிருக்கிறார். குறிப்புரை இருக்காது பெரும்பாலும் இவருடைய உரையில். புரிய இலக்கணங்கள் தான் இருக்கும். நம்ம இலக்கணத்தை எடுத்து பேசுறது இல்லை, உணர்வுபூர்வமாக பேசுறதுக்கு என்னங்கிறது மட்டும்தான் பார்க்கிறோம். இதில் குறிப்புரை இருக்கிறதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, அதில் உரையில் அழகாக சொல்லியிருக்கிறாரு. என்னுயிருக்கு இன்னமுதை என்பது மேலை திருப்பாட்டில் ஓதப்பட்டது. எங்கிருந்து எடுத்திருக்கிறேங்கிறாரு. ஏன் இதே இவர் 1வது மந்திரத்துக்கு 2வது மந்திரத்துக்கு சொல்லியிருக்கலாம்ல? ஏன் சொல்லலைன்னா அதற்கான படிநிலைகள் அங்கே இல்லை. பொத்தாம்பதுவாக மொத்தமாக அடிச்சிடக்கூடாது. அதுக்கான வரையறைகளோட அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற அளவை முறைகள் என்னன்னா தசகாரியம். ஆமாம், மேலே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அங்கே போய் நீங்கள் சிவபோகத்தை என்ன செய்யக்கூடாது, அட்டாச் பண்ணிடக்கூடாது. மெஷர்மெண்ட் இதுதான். அதில் இதில் கவனமாக இருக்கணும். மந்திரத்தை படிக்கலாம். நல்ல நினைப்பொழிய, நல்ல எண்ணங்கள் நீங்குதலால் ஆறுயிரை கொல்ல நினைப்பனவும் குற்றமும் அற்றொழிய. இப்போ முதல் கான்செப்ட் எடுங்க.
அதாவது நல்ல எண்ணங்கள் நீங்குகிறது, கொலை செய்தலும் குற்றமும் தோன்றுகிறது அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அதை விளக்கணும். வரி 1, 2. வரி 1, 2 போட்டுக்கணும். உயிர்களை கொல்ல வேண்டும் என்ற செயலும் குற்றங்களும் நம்மிடத்தில் தோன்றுவதற்கு காரணம் 3 மலங்களின் காரியம், மும்மல காரியம். இந்த எதிர்மறை சிந்தனைகள் உடன்பாட்டு சிந்தனைகளை அழிச்சிடும். எதிர்மறை சிந்தனைகள் உடன்பாட்டு சிந்தனைகளை அழித்திடும். உடன்பாட்டு சிந்தனைகளை அழித்துவிடும். எந்த ஒரு உயிரும் முதலில் எதிர்மறை சிந்தனையினுடைய பிடியில தான் இருக்கும். இது ஒரு நுட்பமான செய்தி. எதிர்மறை சிந்தனையினுடைய பிடியில தான் இருக்கும். அந்த எதிர்மறை சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் வராமல் தடுத்து கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம பொய்காட்டி பொய்யகற்றி மெய்காட்டுதல்னு சொல்றது. அதனால தான் எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் பொய், நல்ல எண்ணங்கள் எல்லாம் மெய். எதுதான் முதல்ல வரும்? ஆமா, பொய் தான் முதல்ல வரும். ஒரு பண்படாத மனிதனா இருக்கிறவனை பண்படுத்துறோம். பண்பட்ட மனிதனை நம்ம பண்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த படிநிலைகளை கரெக்டா வச்சுக்கணும். இவைகள் மலங்கள் நீங்கும் போதுதான் இந்த நல்ல எண்ணங்கள் ஏற்படுகிறது. வள்ளலார் வள்ளுவர்லாம் உயிர்களை கொல்ல வேண்டாம் என்று சொல்றாங்க. உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அதை நிலைநாட்டுவதற்கு பல நல்ல எண்ணங்களை போதிக்கிறாங்க. உண்டா இல்லையா? இதுதான் அவர் சொல்றதும் அதே செய்தி தான். அந்த வேறு நல்ல எண்ணங்களை, அன்பு, இரக்கம், பக்தி, கருணை, இதையெல்லாம் போதிக்கிறாங்க. அது ஆமா, இதுவரையில அது செய்ய மாட்டாங்க. அந்த கெட்ட எண்ணங்கள் தான் ஒரு உயிருக்கு முதல்ல வரும். பக்குவம் இன்மை தான் முதல்ல இருக்கும். பக்குவம் 2வது வரும். பக்குவம் இன்மையை நீக்கி தான் நீங்க எதை கொண்டு வர முடியும்? பக்குவத்தை கொண்டு. அதை தான் இதுல பேசிக்கா எடுக்கலாம். வள்ளலார் போன்றவர்கள் அன்பு, இரக்கம், கருணை, உயிரிரக்கம், ஆன்மநேயம் இதுபோல போதித்து இந்த தீய எண்ணங்களை விலக்குகிறார்கள். அது விலகும் போதே உங்களுக்கு என்ன எண்ணங்கள் தோன்றி விடுகிறது? நல்ல எண்ணங்கள் தோன்றி விடுகிறது. நல்ல எண்ணங்கள் தானாக தோன்றிவிடும். அற்று ஒளி, அதுல சுந்தரர் மற்ற பல குற்றங்களும் அற்று ஒளிங்கிறத எடுங்க. அடுத்தது 2வது பாயிண்ட். அற்று ஒளிய என்றால் அடியோடு அகன்றொழிய. வழக்கில் சொல்லுவாங்க, வேரோடும் வேரடி மண்ணோடும் அகன்றொழிய. அதாவது ஒரு சிறிய ஒரு புண்ணுல ஒரு சிறு பகுதி, ஒரு மிளகு அளவுக்கு புண்ணு ஆறாம இருந்தால் கூட அது எதா மாறும்? மீண்டும் பெரிய புண்ணா மாறும். அதுபோல இங்கே சொல்லப்பட்ட இந்த குற்றங்கள் அதனுடைய சிறு பகுதி இருந்தாலும் அது நல்ல எண்ணங்களுக்கு எதா மாறிடும்? தடையாக மாறிவிடும். அதாவது கூனியினிடத்தில் திடீர் என்று தோன்றிய ஒரு சிறிய எண்ணம் தான் ஒரு காப்பியமாவே விரிஞ்சிருது இல்ல? என்ன சொல்றீங்க? ஒரு காப்பியமாவே விரிஞ்சு போயிருது இல்ல? என்ன சொல்றீங்க? அதேதான். ஒரு சுபாஷ் ஐயா சொன்னார்ல, இந்த காப்பியம் விரிகிறதுக்கு அந்த அம்மா தான் காரணம்னார்ல, அப்படி விரிஞ்சிடும். குடும்பத்தில் சண்டை எதுல இருந்து வருது? ஒரு சின்ன பகுதியிலிருந்து தான் வரும். ஆமா, அதுதான் அதுல வரும். சின்ன இதுல இருந்து தான் வரும். இப்போ அந்த ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்குமான நடந்த சண்டையில அவன் ஜப்பான் மொழியில அமெரிக்கால சொல்றான், நாங்க உங்களோட போர் தொடுக்க போறோம். ஜப்பான் மொழியில அவன் சொன்னது என்னதுன்னா, நாங்க யோசிச்சுட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்றோம்னு தான் சொன்னான். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குண்டை போட்டானுங்க. ஒரே வார்த்தை தான், தெரியுதா? அதனாலதான் என்ன சொன்னாரு? குற்றங்களும் அடியோடு அகன்றொழியுமாறு, முற்றிலும் அந்த குற்றங்கள் எல்லாம் போகணும். இங்கு சுந்தரர் சொல்லிய முதல் 2 வரிகளும் அறமாக பார்க்கப்பட்டால் அது தனி மனித முயற்சி, அருளாக பார்க்கப்பட்டால் இறைவன் கருணையை கொண்டு இந்த பழக்கங்களை நீக்குதல்.
ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பையனுக்கு அறிவுரை பண்ற, தம்பி பொய் சொல்லக்கூடாது, தம்பி நீ வந்து நேர்மையா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், அதுக்கு இறைவன் கருணை வேணும்னு சொல்ல மாட்டார். உண்டா இல்லையா? அதுக்கு இறைவன் கருணை வேணும்னு என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். இங்கு சொல்றவர் சுந்தரர், திருவள்ளுவரும் கிடையாது. திருவள்ளுவர் அல்ல, சுந்தரர். இந்த குற்றங்கள் யாரால் நீங்கும்னு எடுத்துக்கிடணும்? கருணையினால தான். இறைவன் கருணையினால் தான் இந்த குற்றங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் என்ன செய்யும், வரும். இறைவனுடைய இந்த குற்றங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் வரும். இந்த எண்ணங்கள் நிகழ்கின்ற இடம் ரொம்ப முக்கியம். இந்த எண்ணங்கள் நிகழ்கின்ற இடம் சைவத்தில் எந்த படிகளையும் தொடங்காத இடம், சரியை கூட தொடங்காத இடம். இந்த எண்ணங்கள் தொடங்குகிற இடம் எது கூட தொடங்காத இடம், சரியை கூட தொடங்காத இடம். அறத்தை கடக்கிறான், அவ்வளவுதான். கெட்ட எண்ணம் போகுது, நல்ல எண்ணம் வருது, அறத்தை கடக்கிறான். அதற்கு பிறகு அவன் சரியை முதலிய படிநிலைகளுக்குள்ள போ. அறநெறியிலிருந்து எந்த நெறிக்குள்ள நுழைகிறான், அருள் நெறிக்குள்ள போகிறான். அறநெறியிலிருந்து அருள் நெறிக்குள்ள போகிறான் என்ற படிநிலையை எடுத்துக்கொள்ளணும். அதுல கற்றுக்கொள்ள வேண்டியது இதுல தான் இப்ப நான் வர்ற இடம் தான் முக்கியமான இடம். இந்த அறநெறியை கடந்து அருள்நெறிக்கு வராமல் இந்த குற்ற எண்ணங்களும் இந்த கொல்லுதல் போன்ற எண்ணங்களும் வைத்துக்கொண்டு ஒருவர் இந்த சமய நெறிக்குள் வருவது எந்த விதமான பயனையும் தராது. நான் நிறைய இடங்கள்ல சமீபத்தில் பார்க்கிறேன், அதிர்ச்சியா இருக்குது. தீவிர சைவர்கள் தீவிரமா அசைவம் சாப்பிடுறாங்க. பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்ல நான் பார்த்துட்டேன். தீவிர சைவர்கள் இருக்காங்க, நல்லா நெத்தி நிறைய திருநீர் இருக்குது, அசராம அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்துட்டேன். அதுதான் நீங்க இதுல இந்த இடத்துல சுந்தரர்கிட்ட நம்ம எடுக்க வேண்டியது. அதாவது அறத்தை கடந்து அருளுக்குள்ள போகணும். நீங்கள் அறத்தை கடக்காமலே அருளுக்குள்ள போனால் அறமும் பயன்படாமல் போய் அருளும் பயன்படாமல் போய் நீங்கள் பின்பற்றுவதற்குரிய தகுதியற்றவரா போயிருவீங்க. நீங்க யாருக்குமே யாரா இருக்க முடியாது, ஒரு வழிகாட்டியா நீங்க இருக்க முடியாது. நான் நம்ம மாதவ சுப்பிரமணிய ஐயா நினைவோட ஒரு செய்தியை சொல்றேன். நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்பு. தீர்த்தண்ண கவுண்டர்னு ஒரு பெரியவர், இந்த கல்வெட்டில் அவர் பேர் இருக்குது. இந்த கோயில் விநாயகரை கண்டுபிடிச்சது அவர் தான். ஆமா 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 நடக்கும். ஆமா ஆமா இல்லன்ட்டாரு. வந்துடும். சார், இந்த சந்நிதியை தவிர எதுவும் இல்லாத காலத்தில் நான் அந்த கோயிலுக்குள்ள இருந்திருக்கிறேன். இவரை தவிர யாரும் கிடையாது. ஆமா ஆமா வந்துட்டு அப்போ நம்ம முருகன் இருக்கிற இடத்துல ஐயர் வீடு இருக்கும். ஐயருக்கு வீடு. ஆமா, அந்த காலமெல்லாம் நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முந்தி, அதுக்கு மேல இருக்கும். அப்போ எப்படின்னா இந்த அண்ணாச்சிகள் இங்க இருப்பாங்க அதிகமா. குறிச்சிக்கோட்டை அண்ணாச்சி, அதே மாதிரி சாலையூர்ல இவரு குறிச்சிக்கோட்டை அந்த பக்கத்துல அந்த அண்ணாச்சிகள் எல்லாம் இங்க இருப்பாங்க. தாமோதரன் அண்ணாச்சி, 7 ஸ்டார் ஏஜென்சி அண்ணாச்சி, செல்வ கணேஷ் அண்ணாச்சி எல்லாம் இங்க அதிகமா இருப்பாங்க. அப்போ நான் அவங்க உறவினர், ஒரு சிலர் எனக்கு உறவினர், அவங்க கூப்பிடுவாங்க, வருவேன். அப்போ நான் வரும்போது ஒரு சம்பவத்துக்காக நான் இப்போ வந்தேன். அப்போ ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, மாநாடு மாதிரி நடந்தது இந்த கிரவுண்ட்ல. இப்போ நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முந்தி இந்த கிரவுண்ட் எல்லாம் சுத்தம் பண்ணி, ஆமா, ஸ்டேஜ் போட்டு பிரம்மாண்டமா ஐயா நடத்தினார். அப்போ நான் மேடையில் எல்லாரும் பேசுறாங்க, எனக்கும் பேச ஒரு வாய்ப்பு. அப்போ நான் சொல்றேன், எனக்கு அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு மைக்கில் சொல்லிவிட்டேன். சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சன் ஹோட்டல்ல, இதுல தளி ரோட்டு சன் ஹோட்டல்ல சாப்பாடு. அப்போ இந்த தீர்த்தன கவுண்டர் என்னையே பார்க்கிறாரு, அவர் நான் சாப்பிட்றதே பார்க்கிறாரு. அது பிறகு நான் என்னைய கூப்பிட்டு சொல்றேன், நான் ஏன் உங்களை பார்த்துட்டே இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது, மைக்கில் அசையும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இங்கே என்ன சாப்பிட்றீங்கிறத தான் வாட்ச் பண்ணேன் அப்படின்னாரு. நான் அசையும் சாப்பிடல, என் கூட சேர்ந்தவங்க நிறைய பேர் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடவே இல்லை. ஆமா, எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒன்றை நம்மளால முடியாதுன்னு நினைச்சக்கூடாது. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணு நான் யார்ட்டையும் சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு சராசரி விவசாயிக்கு தான் தெரியும் தூக்கம்னா என்னதுன்னு. விவசாயிக்கு தூக்கம் காலையில தான் வரும். ரத்தத்தில் எனக்கு அது ஊறி போனது. அப்புறம் இந்த டீச்சிங் லைன்ல இருந்தது. அதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு பார்ப்பீங்களா, மணி அடிக்கிறதா கவனமா இருப்பீங்களா? ஒன்றும் ஸ்கூலுக்கு போறதுக்கு தான் காலையில் ரெடியாக முடியும். நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுத, அதை எழுத, நோட்ஸ் எடுக்க தான் சரியா இருக்கும். மணி அடிச்சுட்டு இருந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம மேல மணியை வச்சு அடிச்சு விடுவாங்க.
எங்க கூட இருந்த ஒரு சிவனடியார் வந்து தீக்க வாங்க மாட்டேன்ட்டாரு. தலைமை ஆசிரியர் அவர். நான் இதை பூஜை பண்றதா பள்ளிக்கூடத்துக்கு போறதான்னு பாரு, அவருக்கு விளக்கம் கொடுத்து தான் பண்ண வச்சாங்க. அவர் எல்லாம் செய்து காட்டுங்க, இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாக்குறேன், என்னால் முடிஞ்சா செய்யறேன்னாரு. அப்போ நம்ம மைக்கில் சொன்ன ஒரு வார்த்தையை அவர் என்ன செய்யறாரு, வாட்ச் பண்ணார். அப்போ குறிச்சிக்கோட்டை அண்ணாச்சி, 7 ஸ்டார் அண்ணாச்சி எல்லாரும் கூட இருந்தாங்க. ஒரு அப்போ இந்த ஸ்டீபன் அண்ணாச்சி அவங்க இதில் வந்து அன்னதானம் இதில் நடக்கும், அப்படிதானே? பிரம்மாண்டமாக அன்னதானம் நடக்கும். இல்லை இது லைனாக வச்சு உட்கார சாப்பாடு போடுவாங்க. எதற்கு சாப்பிடுவோம்? ஆமாம். நான் எதற்கு இதையெல்லாம் சொன்னேன்னா, அதாவது இவைகள் இங்கு சொல்லப்படுபவைகளை கடக்காமலே பலர் எங்கே வந்துடுறோம், அதுதான் பிரச்சனையே. ஆமாம், சமயநெறிக்கு நான் சமீபத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு 10-20 நாள் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு அரங்கத்தில் சைவ உணவும் பரிமாறுறாங்க, அசைவம் சைவர்கள் உட்காந்து திருநீரை நெத்திநீரை அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க வரிசையாக உட்காந்து. ஏன்னா இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அப்போ இதுல இதுதான் அதுல முக்கியமான செய்தி. ஆமா ஆமா, சாப்பிடக்கூடாங்க சொல்றாரா? அதெல்லாம் வேற விஷயம். அடிச்சுட்டு குடிப்பாருங்க. ஆமா, அடிச்சுலாம் வந்து. இப்ப நாங்க வரும்போது ஒரு வேலையா வந்த மண்டபம் வழியா, இந்த வாணி மண்டபம் வழியா ஒருத்தர் சைவ சித்தாந்தி மாதிரியே இருக்கிறார். அவரை நீங்க சொல்றது தான் அதுக்கு ரெடி ஆகிறாரு. நான் என்ன சுந்தரர். ஆமா ஆமா, பெரிய கொடுமை. அவ்வளவுதான். அதுதான் காந்தி வந்து தீயவற்றை பார்க்காதுன்னு ஆரம்பிச்சிட்டார். கல்வெட்டு இருக்குது, அதுல அவர் பேர் இருக்கு. ஆமா 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 ஆமா, எல்லாமே வளர்ந்தது. ஆமா, தீர்த்தண்ண கவுண்டர் கல்வெட்டுல ஒரு பேர் கீழே இருக்கும், தரையில இருக்கும். அப்போ இதுல சைவ இதுல என்ன சார் பெருசா இருக்குன்னு சிலர் கேட்கலாம். இதுல விளக்குறதுக்கு என்ன சார் இருக்குது, அடுத்த பாட்டுக்கு போண்டியது என்ன சார் போயிட்டே இப்படிதான் சைவத்தில் 500 வருஷமா போயிட்டு இருக்கானுவான். அப்படி கிடையாது. சுந்தரர் என்ன சொல்றான்னு பார்க்கணும். இது வந்து பண்டார சாத்திரத்தில் இது தெளிவா இருக்குது. பண்டார சாத்திரத்தில் அறங்கள் தனியாவே எழுதப்பட்டிருக்குது. அம்பலவான தேசிகர் அறத்தை மட்டுமே தனியா எழுதுறார். இல்லை இல்லைன்னு ஒரு 10-20 மந்திரம் எழுதுவார். பொய் சொல்லாதவனுக்கு இறைவன் இல்லை, இந்த உண்மை சொல்லாதவனுக்கு இறைவன் இப்படி இல்லை இல்லைன்னு எழுதுவார். இது எந்த இடத்தை சொல்லுகிறது என்றால், இந்த முதல் 2 வரி அறம் முழுமை பெறுகிற இடம், சைவம் என்ன செய்யற இடம், முடிகிற இடம் இல்லை, அதுதான் முக்கியம். அதுக்கு பிறகுதான் அவன் சரியைக்கு போறான். இந்த முதல் 2 வரியில் இருக்கிற ஒன்றை ஒருவர் பின்பற்றும் போது முதல் வரி நல்ல நினைப்பு அவரை சொர்க்கத்தில் சேர்க்கும். வீடு பேரோ பதபுத்திகள் கிடையாது. நீங்க நீளமாக போங்க. இந்த நல்ல நினைப்பு வரும்போது வீடு பேரெல்லாம் வந்துடாது. ஏன்னா நம்ம சைவத்துக்கு என்ன செய்யல, நம்ம பூ பறிக்கல, இன்னும் அர்ச்சனை பண்ணல. தீய நினைப்புகள் நரகத்துக்கு அனுப்பும். இந்த 2ல் 1 தான். என்ன முத்திகள் கிடையாது, பதமுத்திகள் கிடையாது. சரியா? அந்த பதமுத்திக்கு முந்தைய நிலையை அது கொடுக்கும். நீங்க தீயது நினைச்சா உயிர்களை கொன்னாலோ அதை செய்தால் நரகம், நல்லது நினைச்சா சொர்க்கம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு அடுத்த 2 வரி தான் சார் நம்ம முத்திகள். செல்வ வயற்கழனி தென் திருவாரூர், செல்வ வயல் என்று சொன்னது, செல்வம் என்பது அருள் செல்வத்தை, வயல் என்று சொன்னது சாதனத்தை. நம்ம இந்த வயலுக்கு நிறைய விளக்கம் நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்போ கூட அந்த மண்டபத்தில் கூட வழுதலை வித்திட பாகல் முளைத்ததுன்னு அந்த திருமந்திரம் கூட நடத்தணும். சரியா? எனவே செல்வம் என்பது அருள் செல்வத்தை குறித்தது, வளனி என்பது சாதனத்தை குறித்தது, திருவாரூர் என்பது தலத்தை குறித்தது, எல்லை மிதித்தல் என்பது யாத்திரையை குறித்தது. அதாவது திருவாரூர் என்று கொல் எய்துவதே. இந்த மந்திரத்தில் மூர்த்தி தலம் தீர்த்தம் எடுத்துக்கலாம். நீங்க மூர்த்தி எடுத்துக்கலாம். மூர்த்தி திருவாரூர் இறைவன், தலம் திருவாரூர், தீர்த்தம் அதான் கழனின்ட்டார, வயல் தண்ணின்னு சொல்லிட்டாரு, நீர் வர்றதுனால நீங்க தீர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். அந்த 3ஐயும் குறிக்கணும் கம்பல்சரியா. மூர்த்தி தலம் தீர்த்தம் இதுல வருவதா எடுத்துக்கணும். அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் தான். ஏன் அதை எடுக்கணும்னு கேட்டா, அதுதான் குருவுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க. அடுத்த ஸ்டெப்புக்கு குருவுக்கு போகணும். நீங்க அல்லது நிறுத்தி
நல்லது செய்வதனாலே சைவம் வராது. உங்களுக்கு எந்த குரு வரணும்? கிரியா குரு வரணும். கிரியா குருவினுடைய அருள் கிடைக்கணும். அப்ப நீங்க அந்த மூர்த்தி தலம் தீர்த்தத்துக்கு நகர்த்தி யாருடைய வருகைக்கு தோற்றம் கொடுக்கணும்? குரு, கிரியா குருவினுடைய வருகைக்கு தோற்றம் கொடுக்கணும். அதனாலதான் நான் அதுல நீங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்றேன். மூர்த்தி தலம் தீர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். எல்லை மிதித்து அடியேன் என்றுகொள் எய்துவதே. எல்லையை மிதித்து, அதாவது வழிபாடு நேரமா போயிட்டு வந்துடலாம். செல்லு பார்த்துடுங்க. பதிகத்தில், திருவாரூர் பதிகத்தில் நல்ல நினைப்பொழிய என்று தொடங்குற மந்திரத்தில் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அழகான ஒரு கட்டமைப்பு இருக்கிறத நாம பார்த்தோம். இதற்கு முன்பு 3 மந்திரங்கள். முதல் மந்திரத்தில் அந்தியும் நண்புகளும் அஞ்சுபதம் சொல்லி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடங்குறதுனால இதில் சைவத்திற்குரிய அனைத்து படிநிலைகளும் அதில் அடங்குறோம். எப்போ ஒரு சாதகன் 5 எழுத்து சொல்லுபவனாக ஆகிறானோ அது குருவினுடைய வருகைக்கு முன்பு பின்பு இரண்டையும் இணைக்கும். ஒரு சாதகன் 5 எழுத்து சொல்லுபவனாக, அது அஞ்சியும் நண்பகலும் சொல்றான், அது குருவுக்கினுடைய வருகைக்கு முன்பும் பின்பும் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்த மந்திரத்தில் மலரிட்டு என்று சொல்லியிருக்கிறார். இருபொழுதும் மலரிட்டுங்கிறார். இருபொழுதும் மலரிடுதல் பக்தனுக்கு வராது. யாருக்கு தான் வரும்? தீக்கை வாங்கி முறையா இருக்கிறவனுக்கு தான் வரும், அடியாருக்கு தான் வரும். எனவே இந்த 4வது மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தவம், அதாவது முதல் 2 வரிகள் அறம் முடிகிற இடம், அடுத்த 2 வரிகள் தவம் தொடங்குற இடம். 4வது வரியில் சொல்லப்பட்டிருக்கிற சரியகிரிய யோகம் ஞானம் அனைத்துக்கான படிநிலைகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் முன்னர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் செய்தி. இதற்கு முன்னர் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம அந்த தேவாரத்தை படிக்கும்போது இப்போ யாரோ ஒருத்தர் இந்த சொற்பொழியை கேட்குறாங்க, இப்படி சொல்லலன்னு யார் கேட்டான்னு கேட்கலாம். இதில் என்ன நன்மைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. என்ன நன்மைன்னா, இப்படி ஒரு மந்திரத்தை நாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது திருமுறையில் நாம் எந்த நிலையில் இருக்கோங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஒன்று அது வேணால் நீங்கள் குறிச்சிடுங்க. திருமுறையில் நாம் இருக்கிற இடம் எது, சித்தாந்தத்தில் நாம் இருக்கிற இடம் எது, தீக்கை நம்மை எந்த அளவுக்கு வளர்க்கிறது, தீக்கையை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டோம், வளர்க்கிறது இல்லை, தீக்கையை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டோம், நம் சாதனம் எந்த நிலையில் இருக்கிறது, இந்த வேளையில் இறைவன் நமக்கு எவ்வளவு உதவுறார். இத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரியணும்னா நீங்க தேவாரத்தை இப்படிதான் படிச்சாரு. ஒரு கேள்விக்கும் பதில் தெரிய வேண்டாம், பரீட்சையில் கேட்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா போதும்னா நீங்க உரையை படிச்சுட்டு போயிட்டு இருக்க, எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் படிச்சுட்டு போயிட்டே இருங்க, அது யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த கேள்விக்கெல்லாம் விடை வருகிறது? திருமுறையில நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க, சித்தாந்தத்தில் எந்த நிலையில இருக்கிறீங்க, தீக்கை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க, சாதனத்தில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, உதவுறார் அனுபவத்தில் எந்த இடத்துல இருக்கிறீங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி திருமுறையை இந்த முறையில் படிப்பது தான். இந்த முறையில் தான் நம்ம படிக்கணும். இப்போ நம்ம குழந்தைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம நிகழ்ச்சி பண்றோம். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இப்படி செய்யலாம் என்ன, நாமளே விருது வாங்கி கொடுக்கலன்னா என்ன, நாமளே பணம் சொல்லிக்கலன்னா என்ன அப்படின்னு கேள்வி வருது. அதாவது நம்ம அதை செய்யறதுனால தான் நம்மளை அவங்க நம்புறாங்க. என்ன சொல்றீங்க? நம்புறாங்க. நம்ம செய்யறதுனால தான் அவங்க நம்மளை நம்புறாங்க. ரெண்டாவது, நீங்க அவங்க கிட்ட ரெண்டாவது இப்ப நம்ம ஒரு வெளியே வேலைக்கு வர்றோம். இப்ப நம்ம மட்டும் செய்யற வேலைன்னா எத்தனை பேர் இருக்கிறோம்? 5 பேர் தான் இருக்கோம். இதுக்கு தான் நம்மை சுற்றி ஒரு கூட்டம் வேணும்னா நீங்க அந்த இளைய தலைமுறையை உள்ள கொண்டு வந்தாதான் அவங்க பாட்டி தாத்தா அப்பா அம்மான்னு ஒரு கூட்டம் நம்ம பின்னால என்ன செய்யும், வரும். இப்ப நம்ம சுபாசைய நிகழ்ச்சியில அந்த குழந்தைகள் கூட்டம் பெற்றோர் கூட்டம் அதிகம். இது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. மேலும் இப்ப நம்ம யாத்திரை போறோம், 10 குழந்தைகள் 15 பெரியவங்கன்னு வச்சுடுங்களேன். நம்ம உறுதியா இருக்கிறோம், குழந்தைகளுக்கு ஃப்ரீங்கிறது உறுதியா இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளுடைய காசு எந்த விதத்திலும் மாணவர் மேல் என்ன செய்யப்படாது, ஏற்றப்படாது. எந்த ஒரு மாணவர்கிட்டையும் ஏற்றப்படாது. அதுக்கு வேற வழி வச்சிருப்போம். ஒரு மாணவர் அவர் 2 யாத்திரைக்கு வர்றாருன்னா அவருக்காக வந்த செலவு 1500னா 1500 தான் முடியும். இன்னொரு மாணவர் செலவு யார் தலையில ஏறாது, இதுவரைக்கும் ஏற்றியது கிடையாது. திருவாவூர்துறையில் நம்மகிட்ட 6000 ரூபாய் கொடுத்தாங்க, அடுத்த நிமிஷம் வாடகை தீ கொடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்ல சார். ஆமா, பொது செலவுல தான் போகும்.
அதனால் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைகளை போட்டு இழுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, குருகுலத்துக்கு என்ன நன்மைனா, அதில் இருக்கிற நன்மை நிறைய பேருக்கு தெரியல. நான் கமலன் டிச்சிட்டு நேற்று முந்தானால தெளிவாக சொன்னேன். நமக்கு மாணவர் குறைவுனா டக்குன்னு 10 பசங்க பேர் எழுதி அட்மிஷனை போட்டு போயிட்டே இருக்கலாம். சித்தாந்தத்துக்கு மாணவர் இல்லைன்னா அதில் ஒரு 10 பேரண்ட்ஸ் பேர் எழுதி வகுப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். பின்னால் ஒரு பி டீம் மாதிரி ஒரு டீம் எது நம்மளை சுற்றி ஒரு டீம் என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு பி டீம் மாதிரி வலுவான பி டீம் மாதிரி, துரோகம் பண்ணுற பி டீம் இல்லை, ஸ்ட்ரென்த் நம்மளை இருக்கணும். குழந்தைகளை நம்ம ஆமா ஆமா இந்த வயசுல அவங்க பாடுறாங்கல்ல. ஆமா ஏனுங்க 140 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள ஒரு அமைப்புல நம்ம குருகுல பேரை போடுறதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இவர் இத்தனை 1000 கிண்ண சாதனை பண்ணவர், நம்ம பிள்ளைகள் பேரை முதல்ல நோட்டீஸில் யார் பேரும் போடுறது இல்லைன்னாரு சார். அது பிறகு நம்ம எங்கள் குழந்தைகள் பேரை இன்சில் இல்லைன்னா கூட போடுங்கன்னு சொல்லி போட வச்சோம். அதனால எல்லாமே ஒரு நோக்கத்தில் தான் நம்ம திருக்கூட்டம் போயிட்டு இருக்குது. பொழுது போகிறதுக்காக எந்த வேலையும் நம்ம என்ன செய்யறதில்ல. இன்னைக்கு ஒரு புது செய்தி சொல்லியிருக்கிறோம். ஏன் திருமுறையை நாம் இப்படி படிக்கிறோம் அப்படின்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதில் இதுல திருவாரூர் எல்லை மிதித்து அடியேன் என்று கொள் எய்துவதே. அதுல சுந்தரர் திருவாரூர் சென்றுன்னு சொல்லியிருக்கலாம். எல்லை மிதித்துன்னு ஏன் சொன்னார் என்று பார்க்கணும். எல்லை மிதித்துன்னு சொன்னது எதனால் என்றால், அந்த 4வது மந்திரம் எல்லையை மிதித்து அந்நகருள் சென்று எனது உயிருக்கு நீ அமுதமோ இறைவனை அடியேன் தலைப்படுவது என்று. எல்லை மிதித்துங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து நீங்க சிந்திக்கணும். எல்லை மிதித்து என்பதன் பொருள், சமயக்குறவர்கள் பிற சிவாலயம் இருக்கிற திருத்தலத்திற்குள் வேகமாக நுழைவது போல திருவாரூரில் நுழைவதில்லை. அவன் நுழைவதில்லை. என்னையும் ஆழ்வரோ கேளீர்னு ஒரு தேவார வரி இருக்குது. என்னையும் ஆழ்வரோ கேளீர் என்ன அர்த்தம்னா, திருஞான சம்பந்தத்திலிருந்து எல்லாரும் ஊர் எல்லையில நின்றுடுவாங்க. அந்த தலம் திருக்கூட்டத்துக்குரிய தலம். அங்கதான் தேவாசிரிய மண்டபம் இருக்குது, திருக்கூட்டத்திற்குரிய தலம். இந்த ஊர்ல இருக்கிற சிவனடியார், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். இந்த ஊர்ல இருக்கிற சிவனடியார்கள் நான் உள்ள வர்றதை விரும்புறாங்களான்னு தெரிஞ்சுட்டு தான் உள்ள போயிருக்கிறாங்க. பெரிய புராணத்தில் ஆவணம் இருக்கு, தேவாரத்தில் ஆவணம் இருக்குது. எதற்கு? ஆமா, அந்த தலத்துல ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லாருமே எங்க நின்றுக்கிறாங்க? எல்லையில் நின்று அங்கு உள்ள இருக்கிற சிவனடியார்கள், திருவாரூர் பிறந்த எல்லாரும் நான் எங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டு அவங்க வரவேற்ற பிறகுதான் எங்க போயிருக்கிறாங்க? தலத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. எனவே சுந்தரர் இங்கே சொல்லுவது அந்த தலத்தினுடைய தனித்தன்மையை காட்ட, திருக்கூட்டத்திற்கே உரிய தலம், திருக்கூடம் பாடப்பட்ட தலம். அந்த எல்லையை மிதித்து என்பதே எதை கொண்டு வந்து சேர்க்கும்? திருக்கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆமா, அடியார்களுக்கு கொடுத்த சிறப்பு. பிறகு எல்லையை மிதித்தல் என்பதை இன்னொரு விதமாகவும் புரிந்து கொள்ளணும். அதாவது அந்த எல்லையை மிதிப்பதே பெரிய சிவபுண்ணியம் என்று புரியணும். எல்லையை மிதிப்பதே ஒரு சிவபுண்ணியம். திருவிளையாடல் புராணத்தில் நான் மதுரைக்கு போக போறேன்னு வீட்டில இருந்து எந்திரிச்சாலே பாவம் போயிருந்து இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் நான் மதுரைக்கு போக போறேன் அப்படின்னு உங்க வீட்டில இருந்து நீங்க எந்திரிச்சு கிளம்புனாலே சில பாவங்கள் போயிருமா. மதுரை சொக்கநாதர் கோயிலுக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டில இருந்து கிளம்புனாலே சில பாவம் போய்விடும் என்று யார் சொல்ல? பரஞ்சோதி முனிவர் சொல்றார். அந்த அடிப்படையிலையும் நம்ம இதை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அதை இன்னும் விரிவா பார்க்கணும். இதுல மூர்த்தி, தலம், தீர்த்தம், குருலிங்க சங்கமம் 6 எடுக்கலாம். மூர்த்தி, தலம், தீர்த்தம், குருலிங்க சங்கமம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். குருவுக்கு சுந்தரரே இருக்கிறாரு, லிங்கத்துக்கு இறைவன் இருக்கிறாரு, தீர்த்தம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. தலம்னா தீர்த்தம் இருக்கும். தீர்த்தம் சொன்னாரெல்லாம் கேட்க வேண்டியது கிடையாது. தலம் அப்படி தேடிலாம் பார்க்க கூடாது. தலம்னா 3 சேர்ந்ததுதான். மூர்த்தி, தலம், தீர்த்தம் சேர்ந்ததுதான் இது ஒரு தலம். அதை இதுல நாம செய்தியாக எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாள் பேசலாம் இந்த மந்திரத்தை. இப்படி பேசுறதுனால என்ன கிடைக்கணும்? உங்ககிட்ட சாமி, உங்க கூட்டத்துக்குள்ள சாமி பேசுறாரா இல்லையானா அந்த 5 கேள்விக்கு விடை தெரிஞ்சாதான் நீங்க பதிலே சொல்ல முடியும். இல்லைன்னா உரையை பார்த்துக்கிட்டு அந்த உரையாசிரியர் சொன்னாரு, இந்த உரையாசிரியர் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா இந்த 5 கேள்விக்கு ஒரு நாள் என்ன கிடைக்காது? பதில் கிடைக்காது. இந்த தேவாரத்தை இதில் இணைக்கணும், அதான் தேவாரத்துக்கு நமக்கான தொடர்பு. இந்த சித்தாந்தத்தை இதில் இணைக்கணும், இதான் சித்தாந்தத்துக்கு நமக்கான தொடர்பு. நீங்க இந்த யார் வேணாலும் திருமுறை பேசலாம், யார் வேணாலும் சித்தாந்தம் பேசலாம். ஆனால் அவர் சாதகரா இருந்து பேசணும். அதெல்லாம் தீக்கையை இணைச்சிருக்கோம். அது யாரா இருந்து பேசணும்? சாதகராக இருந்து பேசணும். அதுல எவ்வளவு சாதனை செய்திருக்கிறாரு. இவர் பேசுறதெல்லாம் இவருக்கு எதா இருக்கணும்? அனுபவமா இருக்கணும். பேசுறதெல்லாம் இவருக்கு அனுபவமா இருக்கணும். இப்போ ஆமா, அனுபவம் வரும். ஆமா, அது அதே மாதிரி இறைவன் உங்ககிட்ட பேசுறாரா?
இறைவன் உங்களுக்கு காட்டுறாராங்கிறது இந்த மாதிரி நம்ம பேசும்போது தான் தெரியும். நீங்க உரைய பேசும்போது உரையாசிரியர் உங்ககிட்ட நூல் பேசும். நூல் எழுதிய ஆசிரியர் சுந்தரர் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். ஆமா, நிறைய பேர் இந்த வேலை இது இப்படி செய்யாட்டினா என்ன, ஒரு அரை மணி நேரம், இப்போ நம்ம 35 நிமிஷம் இருக்குது, ஒரு பதியமே முடிச்சிடலாமே. அப்படி முடிச்சிங்கன்னா நீங்க எதில் டிஸ்டன்ஸில் தான் இருப்பீங்க. யாரை நெருங்க முடியாது, இறைவனை நெருங்க முடியாது. ஆமா, நான் ஒரு திருவாசகம் படிச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். சரியா? சிவாயனம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்க இறைவன் உங்களுக்கு, இவர் சொல்லுவாரு ஆனந்தராசன் ஐயா, நீங்கள் சித்தாந்தம் படித்து திருமுறை படிக்கும்போது திருமுறை தன்னை உங்களுக்கு காட்டும் அப்படிம்பாரு.